அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் இனிய பொதுமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். உங்கள் பாலசமுத்திரம் தமிழ் துரைசாமி, உதயம் அஸ்ட்ரோ. அதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த இரண்டு தோஷம் பெரும் தாக்குதலை மக்கள் மையத்தில் ஏற்படுத்தியுள்ளது. அதன் மீதான பயம், அதன் மீதான அச்சங்கள் நிறையவே உள்ளன. நான் இன்று எடுத்துக்கொள்வது கடகத்தில் செவ்வாய் நீசம். கடகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றால் அது தோஷமா யோகமா என்பதை பற்றித்தான் நான் பேச உள்ளேன். இதனை ஜோதிடர்களும் ஜோதிடம் அறிந்தவர்களும் ஜோதிடம் பயின்று கொண்டிருப்பவர்களும் பொதுமக்களும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் நான் விளக்க உள்ளேன். பொதுவாகவே கடகராசியில் செவ்வாய் நீசம் பெறுவார். கடகராசியில் செவ்வாய் நீசம் பெற்றவுடன் அது நீச பலனைத்தான் முழுமையாக கொடுக்கும் என்று கணக்கில் கொள்வது மிகப்பெரிய தவறு. கடகராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளன. புனர்வசு 4ஆம் பாதம் உள்ளன. பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உள்ளன. ஆயிலிய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உள்ளன. மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. கடகத்தில் நீசம், ஆனால் செவ்வாய் பெற்றது புனர்வசு 4ஆம் பாதம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் அங்கு நீசமே இல்லை. எப்படி இல்லை? நான் ஜோதிட அனுபவ ஆய்வின்படி, அனுபவ ஜோதிட இரகசியத்தின்படி ஒரு விதியை சொல்கின்றேன். வளரும் ஜோதிடர்கள் குறித்து கொள்க, பொதுமக்களும் புரிந்து கொள்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிவிடும். செவ்வாய் புனர்பூசம் 4இல் நின்றால் அது குரு உச்சம் பெறும் பாதம். அதனால் செவ்வாய் உச்சமாகி விடுவார். அவ்வாறு செவ்வாய் அங்கு உச்சநிலை அடைந்து விட்டால் என்ன பலனை கொடுப்பார்? வெளிநாட்டு மாப்பிளையை கொடுப்பார், வெளிநாட்டு மணமகனை கொடுப்பார், நல்ல அழகான மாப்பிளையை கொடுப்பார், வசதியான மாப்பிள்ளையை கொடுப்பார், சிறப்பான வீடு வாகனங்கள் நிலபலன்களை கொடுப்பார். நாம் செவ்வாயை அங்கு எளிதாக நீசம் என்று எடுத்துக்கொண்டால் பலன்கள் தவறாக விடும். அது குரு உச்சம் பெறும் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பதால் பூமி மன யோகங்களை கொடுப்பார், நல்ல மணமகனை கொடுப்பார், நல்ல வாகனங்களை கொடுப்பார். இப்போது சொல்லுங்கள், அங்கு நீசம் என்று பலன் சொன்னால் என்னவாகும் என்று. சரி, புனர்பூசம் 4ஐ விடுவோம். அடுத்து பூசம் 1ஆம் பாதத்துக்கு வருவோம். பூசம் 1ஆம் பாதத்தில் செவ்வாய் அங்கு நிற்பதாக எடுத்துக்கொண்டால் அம்சத்தில் அவர் எங்கு நிற்பார்? சிம்மத்தில் நிற்பார். அது செவ்வாயுடைய சொந்த வீட்டிற்கு திரிகோண வீடு. அதனால் சிம்மத்தில் செவ்வாய் நட்பு பெறுவார். அதனால் கெடுல் பலன்களை அவர் தரமாட்டார், நற்பலன்களையே தருவார். ஏன்னா ஒரு ராசியில் நீசம் பெற்ற கிரகம் அம்சத்தில் பலம் பெறும்போது, காலபுருஷனுக்கு திரிகோண பலம் பெறும்போது நிச்சயமாக செவ்வாய் கெடு பலன்களை பெரிதாக தருவது இல்லை. அடுத்து பூசம் 2ஆம் பாதம் எங்கே வருவார்? அம்சத்தில் கன்னியில் வருவார். கன்னியின் அதிபதி யார்? புதன். புதன் காதலுக்கு அதிபதி. செவ்வாய் அங்கு நிற்பதால் காதலில் பிளவு. புதன் நண்பன், செவ்வாய் அங்கு அம்சம் ஏறுவதால் நண்பனால் பகை, நண்பனால் விரோதம், கல்வியில் தடை, பூமியில் பிரச்சனை, இப்படிப்பட்ட சில இடையூறுகளைத்தான் தருவார். அதையும் அம்சத்தில் குரு பார்த்தால் நன்மையாக முடியும். அடுத்து பூசம் 3ஆம் பாதத்தில் துளாராசியில் நிற்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கடகத்தில் நீசமாய் இருக்கின்ற செவ்வாய் பூசம் 3ஆம் பாதம் பட்டு துலாத்தில் நிற்பதாக வைத்து கொள்ளுங்கள். துலாத்தில் நின்றால் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். ஜோதிட விதிகளின்படி ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அது கெடுபலனை தருவதில்லை. மாறாக மேசத்தை அது பலப்படுத்திவிடும். எனவே செவ்வாய் அங்கு நல்ல நிலையில் தான் இருப்பார். அடுத்து பூசம் 4ஆம் பாதத்துக்கு வாருங்கள். பூசம் 4ஆம் பாதத்துக்கு வரும்போது செவ்வாய் விருச்சிகத்தில் அம்சத்தில் ஆட்சி பெற்று விடுவார். ராசியில் நீசம் பெற்ற செவ்வாய் அம்சத்தில் ஆட்சி பெற்று நீச்ச பங்கர ராஜயோகத்தை தருவார். ஆனால் செவ்வாய் கெடு பலன்களை தர முடியாது. அடுத்து ஆயில்யம் 1ஆம் பாதம் அம்சத்தில் எங்கு வருவார்? தனுசு ராசியில் நட்பு வீட்டில் அமர்வார். அந்த தனுசு ராசி மேசத்திற்கு திரிகோண வீடு. திரிகோண வீடு திரிகோண தொடர்பு ஏற்படும்.
அதனால் செவ்வாய் கண்டிப்பாக தீமையை பெருமளவு செய்ய மாட்டார். அடுத்த அப்படி ஆயில்யம் 2ஆம் பாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடகத்தில் ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் செவ்வாய் நின்றால் அம்சத்தில் மகரத்தின் உச்ச வீட்டை பெறுவார். உச்சம் பெறும் கிரகம் நீச்சபங்க ராஜ்யத்தை கொடுக்கும். எடுத்தவுடன் ராசியில் செவ்வாய் நீசம், அது பெரும் தோஷம் என்று நாம் யுத்தம் நடத்தக்கூடாது. அந்த கிரகத்தின் மீது நாம் யுத்தம் நடத்தி மக்களை அச்சுறுத்தக்கூடாது. எனவே ஆயில்யம் 2இல் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்று நின்றால் அம்சத்தில் உச்சம் பெறும் வீட்டை அடைவார், நீச்சபங்க ராஜ்யத்தை அடைவார். அடுத்து செவ்வாய் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் கடகத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அம்சத்தில் எங்கு இருப்பார்? கும்பத்தில் இருப்பார். இங்குதான் நீங்கள் ஒரு விதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு விதி, ஒரு கிரகம் ராசியில் நின்ற வீட்டிற்கு அம்சத்தில் 8வது வீட்டை அடைந்தால், அஷ்டகாம்சத்தை அடைந்தால் அது நன்மையை தராது. அதனால் ஆயில்யம் 3இல் செவ்வாய் நின்று அது அம்சத்தில் கும்பத்தை அடைந்தால் அஷ்டகாம்சம் பெற்றுவிடும். அதனால் பெருமளவு நன்மை கிடைக்காது. காலபுருஷனுக்கு செவ்வாய்க்கு மேசத்திற்கு பாதகஸ்தானமாகிவிடும். அதனால் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் நின்றால் செவ்வாய் தன் காரகத்துவ பலன்களை சிறப்பாக தரமாட்டார். அடுத்து ஜாதகப்படி ஆயில்யம் 4ஆம் பாதத்துக்கு வருவோம். ஆயில்யம் 4ஆம் பாதம் கண்டாந்திரமாகிவிடும். அவர் அம்சத்தில் புதன் வீட்டை அடைவார், புதனின் நீச வீட்டை அடைவார். அதனால் செவ்வாய் முழுமையாக நற்பலன்களை தரமாட்டார். அப்போதுதான் கன்னியில் இடம்பெறும் செவ்வாயும் மீனத்தில் இடம்பெறும் செவ்வாயும் அம்ச ரீதியாக இந்த நீச பலன்களை சிலது செய்யலாம். ஆனால் பெருமளவு மற்ற வீடுகளை செய்வதில்லை. அதே போல் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்றால் அது 9 பாதங்களில் திரும்பவும் அந்த கிரகம் நீச வீட்டை அடைவதில்லை. அவ்வளோ பெரிய மகத்தான சிறப்பு செவ்வாய்க்கு அங்கு உள்ளது. எடுப்பிலேயே நாம் அப்படி சொல்லிவிடக்கூடாது. அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கு நீசம் பெறவில்லை என்றாலும் அந்த சார அதிபர்கள், செவ்வாய் நின்ற சாத அதிபர்கள் ஆட்சி உச்சம் கேந்திரம் பெற்றுவிட்டால் அது செவ்வாய் மகத்தான ராஜயோகத்தையும் பூமி யோகத்தையும் மங்கள யோகத்தையும் கொடுத்து விடும். அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் பெற்றால் சிறப்பான யோகங்களை தரும் என்று சொல்லுகிறீர்கள். ஆம், தரும். ஆனால் அந்த லக்கணத்திற்கு அது ஆதிபத்திய ரீதியாக பாவ வீடா இருந்தால் பாவகாரகத்துவத்தையும், சுப ஆதிபத்தியமாக இருந்தால் சுப ஆதிபத்தியம் செவ்வாய் கொடுக்கும். அங்கே தான் நாம் இதை வேறுபாட்டை உணர்ந்து ஜாதக பலன் குறைக்க வேண்டும். எனவே செவ்வாய் நீசம் என்றால் அது உறுதியாக நீசப்படுத்த 9 பாதத்தையும் வைத்து ஆய்வு நடத்தி முடிவை அறிவிக்க வேண்டும். எடுத்த மாத்திரத்திலேயே செவ்வாய் நீசம், அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடாது. செவ்வாய் புனர்பூசம் நாளில் இருந்து பல ஏக்கர் சொத்துக்கு அதிபதியாக உள்ளவர்களாம் இருக்கிறார்கள். புரியுதா? அதனால் எடுத்த மாத்திரத்தில் நாம் செவ்வாய் நீசம் என்று சொல்லி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடாது. இந்த காணொலியை காணும் பொதுமக்களும் தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றிருந்தால் அதனை கண்டு பெருமளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் செவ்வாய் என்னதான் அங்கே பலவீனப்பட்டு பாதக ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சுப ஆதிபத்தியம் பெறாவிட்டாலும் அந்த செவ்வாயை எங்கிருந்தாலும் குரு பார்த்தாலும் அந்த செவ்வாய் எந்த விதமான கெடுபலனும் தராது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.